நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரணி, பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன், சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. கல்வாரின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அந்நாள் ஜெபம்தான், கர்த்தரை துதித்து பாடின பாடல் தான் இது. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தரை குறித்து இங்கே அந்நாள் சொல்லுகிறாய், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். சாத்தானை குறித்து ஏசப்பா சொல்லிக்கிறாங்க, அவன் கொல்லவும் அழிக்கவும், திருடன் கொல்லவும் அழிக்கவுமே நானோ ஜீவன் உண்டாயிருக்கிற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனால் கர்த்தர் நம்மை கொல்லுகிறவரே அல்ல, நம்மை தண்டித்தாலும் அவர் நம் காயங்களை ஆற்றி, அவர் நம்மை தண்டிக்கிறது சிட்சிக்கிறதே ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போலதான் நம்மை சிட்சித்து அவர் நம்மை உயிர்ப்பிப்பதற்காகவே வெள்ளியை போலும் பொன்னை போலும் நம்மை புடமிட்டு நம்மை சுத்த பொன்னாக விளங்குவதற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அதனால் அவர் நம்மை யோபு சொல்வதை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்மை கொல்ற போல, என் கடவுள் என் ஜீவனை எடுத்துக்கிட்டா நல்லா இருப்பேன், இந்த கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அநேக வேளையில் நாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை, நம்மை உயிர்ப்பிக்கவே நாம் எப்படியாக கஷ்டங்களை பாடுகளை, அந்த மாறாவின் கசப்பை, செங்கடலுக்கு முன்பாக நம் போக வழி தெரியாத இடங்களிலே யோர்தான் பிரவாகத்திற்கு யோர்தானுக்கு முன்பாக நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறது எதற்காக தெரியுமா? நம்மை உயிர்ப்பிப்பதற்காக. ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தாவே என்னை உயிர்ப்பின்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கோடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதே ஐயா, கொடா 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 கோடி நன்றியப்பா. மிஸ்தோத்திற்கு இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோமப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த பலவீனங்கள், ஏன் இந்த கஷ்டங்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் உயிர்ப்பிக்கிறவர் என்பதை விளங்கப்படுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக கர்த்தாவே. அப்பா நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு முண்டை கருத்துல தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.